எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், මේ උදෑසන අපි මෙනෙහි කරන පිණිස අරගත්ත நீங்கள் වචනය நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். විතරව දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමපත් කරන්න. அல்லேலூயா. හalleluya. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 13வது வசனத்துக்கு நாங்கள் வேதாகமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். මේක තේරුම් ගන්න පිණිස අපි අරගමු ලූක් තුමාගේ සුවිශේෂ පොතේ 13வது அதிகாரம் 13வது வசனம். 13 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වචනය. புதிய ஏற்பாட்டிலே 103வது பக்கம். தமிழ் வேதாந்தத்திலே புதிய ஏற்பாட்டிலே 103வது பக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 13வது வசனம் வாசிப்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சிங்களே, ஆமென் ආමෙන්. ஹalleluya. හalleluya. இந்த இடத்துல நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். මේ ස්ථානයේදී අපි එක සිදුවීමක් அவள் மேல் දකිනවා. தமது கைகளை வைத்தார். ඇය මත දෙවියන් වහන්සේ ඔහුගේ අත තැබුවා. இயேசு கிறிஸ்து அந்த பெண் மீது தன்னுடைய கைகளை வைத்து ஜெபித்த பொழுது දෙවියන් වහන්සේ ස්ත්‍රියට දෙවියන් වහන්සේගේ දෑත් ලබා යාඥා කරන විට வேதம் சொல்லுகிறது, බයිබලයේ සඳහන් වෙනවා உடனே அவள் நிமிர்ந்து ඒ ශනිකම ඇය කෙලින් වී தேவனை மகிமைப்படுத்தினாள். දෙවියන් වහන්සේට මහිමයටපත් කරා කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாங்கள் ஒன்று தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். අපි එකක් දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කරන ජනතාවක් හැටියට ඉන්න ඕනේ. ஆனா எப்படி மகிமைப்படுத்தணும்? ඒත් අපි කොහොමද දෙවියන් எங்களுடைய වහන්සේ நிலைமை මහිමයටපත් நிமிர்ந்து කරන්නේ? நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். හරියාකාර කෙලින් හිටගෙන දෙවියන් நாங்கள் වහන්සේට ஸ்டெடியா මහිමයටපත් நிக்கணும் කරන්න. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே. අපි අපේ ආත්මික ජීවිතේ ඊට කෙලින් ඉන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. இது நாங்கள் இதை இன்னும் கற்றுக்கொள்ளும்படியாக நீங்க வாசிங்க 40வது வசனத்திலிருந்து. මේක තවත් අධ්‍යයනය කිරීම පිළිබඳව ඔයාලා කියවන්න 40 වෙනි පදයේ සිට வாசிங்க 40வது வசனத்தில், சாரி 10வது வசனத்திலிருந்து 10 වෙනි පදයේ සිට வாசிப்போம். කියවමු. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ආමෙන්. இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாரா? දෙවියන් වහන්සේ මොකක්ද කරගෙන හිටියේ? இதை போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே මේ වගේ එක සබත් දවසකදී இப்படி நின்று என்ன செய்யறாரா? தேவாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ මේ විදිහට දේව වචනේ බෙදා දීගෙන හිටියා. வாசிப்போம் தொடர்ந்து. කියවමු. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆமென். ආමෙන්. எங்க இருக்கிறாள்? ඇය කොහෙද ඉන්නේ? சொல்லுங்க. කොහෙද ඉන්නේ? தேவாலயத்துக்குள்ளதான் இருக்கிறாள். ඇය දේවස්ථානය තුල තමයි ඉන්නේ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. 18 வருஷமா எப்படி இருக்கிறாளா? ඇය අවුරුදු 18ක් ඇය කොහොමද ඉන්නේ? நிமிர முடியாத ஒரு கூனியாக தேவாலயத்திலே அவள் இருக்கிறாள். එලින් හිට ගන්න බැරි කුරුද වුණ ආකාරයේ ස්ත්‍රියක් ලෙස ඇය ඉන්නවා. ஆமென். ආමෙන්. கூனினா எத்தனை பேர் சிலர் பார்த்திருப்பீங்க இல்லையா? ඔයාලා දැකලා ඇති කුරුද වුණ කට්ටියව. அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியாது. ඔවුන්ට කෙලින් මේ ආකාරයෙන් බලන්නට ரெண்டாம் නොහැකි. மடங்கி இப்படி இருப்பாங்க இல்லையா? ඔවුන් දෙකට තුනට වැනි තමයි ඉන්නේ. ஆமென். ஆமென். அவங்கள நிமிர்ந்து அவங்களுக்கு சில காரியங்களை காண முடியாது. ඔවුන්ට කෙලින් හිටගෙන සමහරක් දේවල් දක්නට බෑ. முக்கியமாக அவள் ஒரு நாளும் நிமிர்ந்து தேவனை ஆராதிக்கவில்லை. විශේෂයෙන්ම ඔවුන්ට බැරි වුණ එක දවසක්වත් කෙලින් හිටගෙන දෙවියන් වහන්සේට ஒரு නමස්කාර ஒரு කරන්න. மடங்கி போன ஒரு நிலைமை, ඔවුන් කුද වුණ ආකාරයේ, ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை. ඔවුන් බැඳුණු ආකාරයේ வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை உடையவளாக இருந்தாள். බයිබලයේ සඳහන් වෙනවා ඇය ඊටමත් ආත්මයකින් වැහිලා හිටියා. මේ දුර්වලකම ආත්මයකින් වැහිලා හිටියා කියලා. ஹalleluya. හalleluya. அவளால நிமிர்ந்து பார்க்கவே முடியல. ඇයට බැරි වුණා කෙලින් நம்முடைய தேவனை நிமிர்ந்து அவரால் ஆராதிக்க முடியல. ඇයට බැරි වුණා දෙවියන් වහන්සේව කෙලින් හිටගෙන நம்முடைய தேவனுடைய காரியங்களை கிரியைகளை அவளால் பார்க்க முடியல. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාකාරකම් ඔහුට දක්නට බැරි වුණා. ஆனா எங்க இருக்கிறா? ඒත් ඇය කොහෙද ඉන්නේ? வெளியே இல்ல, தேவாலயத்துக்குள்ள. ඒත් ඇය එලිමානි නැමේ හිටියේ. ඇය ஹalleluya. දේවස්ථානයේ அப்ப තුල. ஆண்டவராகிய இயேசு சுவாமி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ඉතින් දෙවියන් වහන්සේ මේ විදියට ප්‍රසන්න அவருடைய කරගෙන கண்கள் වෙලාවේ விசேஷமாக அந்த பெண்ணை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். දෙවියන් වහන්සේගේ ඇස් විශේෂ ලෙස ඒ කාන්තාවට යොමු වුණා. அவள் நிமிர முடியாத ஒரு கூனியாக தான் ஆலயத்துக்குள்ளாக ඇය இருக்கிறாள். කෙලින් හිට ගන්න බැරි වුණ කුද වුණ කාන්තාවක් அவளுக்கு ஒரு හිටියා. விடுதலை இல்லை. ඇයට නිදහසක් அவளால் නැහැ. சரியாக தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ඇයට හරියට දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න බැරි වුණා. ஹalleluya. හalleluya. தேவ மனுஷர்களை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது.
தேவ மனுஷர்களை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது. දේව මනුෂ්‍යයන් පවා හිටගෙන බලා ගන්න බැරි அப்ப වුණා. இயேசு என்ன செய்தாரா? එතකොට යේසුස් වහන්සේ මොකක්ද කරේ? வாசிங்க 12ஆம் வசனத்துல. කියවමු 12 වෙනි පදය. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். நல்லா பாருங்க, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி. இப்பதான் அவ ஸ்டெடியா நின்று தேவனை ஆராதனை මේ செய்கிறார். මොහොතේ තමයි අය කෙලින් ඉටගෙන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නේ. ஆமென். சில நேரத்துல சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியா ஸ்டெடியா நின்று தேவனுடைய காரியங்களை காண முடியாம, தேவனை ஆராதிக்க முடியாம பிசாசு எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு கூனி போல ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில வைத்திருக்கிறான். සමහර කට්ටිය යක්ෂයා තබලා තියෙනවා කොයි ආකාරයෙන්ද කියනවා නම් කෙලින් ඉටගෙන දෙවියන් වහන්සේගේ අපේ ආත්මික රීතියෙන් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න බැරි තරම්. ஹalleluya. හalleluya. ஆமென். ආමේන්. ஒரு கட்டப்பட்ட நிலைமை. අය බැඳුම් කරන ஏதோ ஆலயத்துல இருக்கிறாங்க, එයාලා දේවස්ථානය තුල ஏதோ සිටිනවා. ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், දෙවියන් වහන්සේ ගැන දැනගෙන ஏதோ ඉන්නවා. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். එයාලා දෙවියන් වහන්සේගේ වචනේ අහුම්කම් දෙනවා. ஆனாலும் ஒரு கட்டினாலே, ஒரு பிசாசினாலே அவர்கள் ஒருவேளை ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்களால் கட்டப்பட்ட நிலைமையா ඒ இருக்கலாம். නමුත් ඔව් සමහර විට යක්ෂයා නිසාද ලෝක ක්‍රියාකාරය නිසාද බැඳුම් කරන්නට ලක් වෙලා තිබෙනවා. அதுக்கு இப்ப நான் சொல்ல எல்லாருக்குள்ளும் அசுத்தாவி நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு. ඒ නිසා මම කියන්නේ නෑ හැමෝටම අපිරිසුදු ආත්මයක් ஆனா තියෙනවා சில කියලා. நேரத்திலே நம்ம கர்த்தருக்காக சரியாய் நிற்க முடியாதபடிக்கு நாங்கள் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலே சில நேரத்துல இருக்கலாம். ඒ සමහරක් අවස්ථාවලදී අපි දෙවියන් වහන්සේ උදෙසා කෙලින් ඉට ගන්න බැරි තරම් අපිට බැඳුම් වලට ලක් වෙනවා. ஆமே ආමේන්. இல்லையா? நல்லா ஒழுங்கா நின்று ஆராதிக்க முடியல. කෙලින් හිටගෙන අපිට දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න බෑ. யோசிச்சு பாருங்க, ஒரு கூனியா இருந்தா அவங்க எப்படி ஆராதிச்சிருப்பாங்க? කල්පනා කරලා බලන්න එක කුද කාන්තාවක් නම් ඇය කොහොම නමස්කාර කරන්න ඇතිද කියලා. இல்லையா? அவளுக்கு சரியான முறையிலே தேவனை மகிமைப்படுத்த முடியாது. එයා හරි ආකාරයෙන් ඉටගෙන දෙවියන් ஏதோ වහන්සේ எல்லாரையும் போல මහිමයට ஆலயத்துக்கு வந்து போயிருப்பாங்க. හැමෝම වගේ ஆனால் ஆண்டவருக்கு என்ன දේවස්ථානයට தேவையா இருந்தது? දෙවියන් වහන්සේට මොකක්ද උමනා උනේ? அவளுக்கு என்ன செய்யணும்? ඇයට මොකක්ද කරන්න ஒரு ඕනේ? விடுதலையை கொடுத்து ඇයට සුවයක් ලබා அவளை දීලා நிமிர்ந்து நிற்க பண்ணணும். ඇයව කෙලින් කරවන්න උමනා වුණා. ஆமே ආමේන්. சொல்லுங்க, பக்கத்துவங்களை பார்த்து. ළඟ ඉන්න කෙනා நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில අපේ ආත්මික நாங்க ජීවිතයේ நிமிர்ந்து நிக்கணும். අපි කෙලින් ඉන්න ඕනේ. ஆமே. ආමේන්. எப்ப எங்களுக்கு நிமிர்ந்து நிக்க முடியாது சொல்லுவோமே, ஆனால் අපිට බැරි අවස්ථා ඒ විදිය කෙලින් ඉන්න சில බැරි நேரம் நம்ம අවස්ථාවක් தவறு செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டா ஆண்டவரை நிமிர்ந்து பார்க்க முடியாது. අපි වැරදි කරා නම් අපිට බෑ දෙවියන් වහන්සේව කෙලින් බලන්න. හalleluya. ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருந்தா எங்களை சரியா ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. යම්කිසි බැඳුම් ඇතුළක අපි හිටියා නම් අපිට බෑ කෙලින් දෙවියන් වහන්සේව எங்களை බලන්න. நாங்கள் சரியாய் தேவனை ஆராதிக்க, தேவனுடைய முகத்தை நாங்கள் சரியாய் காண வேண்டும் අපි என்றால் දෙවියන් වහන්සේගේ මුහුණ හරියට බලන්න ඕනේ නම් எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. අපිට එක නිදහසක් අවශ්‍යයි. ஆமே. சில நேரம் நீங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க, நீங்க ஜெபிக்க நினைக்கிறீங்க, ஜெபிக்க முடியல. මේ එතනින් කී දෙනෙක් මේක පිළිගන්නවද? ඔබ යාඥා කරනවා හැබැයි යාඥා කරන්න බෑ. ஆராதிக்க நினைக்கிறீங்க, ஆராதிக்க முடியல. ඔයාලා හිතනවා ප්‍රශංසා කරන්න ඕනේ කියලා ඒත් ප්‍රශංසා කරන්න බැරි වෙනවා. வேலை நான் ஒரு கிறிஸ்தவளா இருக்கிறனால ஞாயிற்றுக்கிழமை ஓடி வாரு. මම කිතුනේ බැවින් මම සබත් දවසට එනවා ஆனா කියලා. ஆண்டவரோடு நான் சரியான ஒரு உறவிலே இல்ல. හැබැයි දෙවියන් වහන්සේත් එක්ක මම යහපත් සම්බන්ධතාවක නැහැ. ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். මට තියෙන මගේ இக்கா யுத்துக்கமனிசா. යුතුයකම නිසා මම එනවා දේවස්ථානෙට. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ඒ දෙවියන් වහන්සේ මොකක්ද කරන්න හිතන්නේ? 18 வருஷமா அந்த பெண் இருந்த நிலைமை போதும். අවුරුදු 18ක් ඒ කාන්තාව ඒ ආකාරයෙන් හිටියා ඇති. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? දෙවියන් වහන්සේ ඇයට මොකක්ද කරන්න அவளை හිතන්නේ? விடுதலை, දෙවියන් වහන්සේ ඇයව அவளை ගැලවලා நிமிர்ந்து நின்று தேவனை ஆராதிக்க வைக்க வேண்டும். කෙලින් පත් කරලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න ஹalleluya. කට තියෙනවා. அதுதான் சரியான ஆராதனை. ඒක තමයි හරි ආකාරයෙන් அதுதான் விடுதலை உள்ள ஒரு ஆராதனை. මේ ගැලවීම යුතුය නමස්කාරය. இப்ப அவள் நிமிர்ந்து நின்ற பிறகுதான் ඇය කෙලින් හිටගත්තට පසු அவளால சரியாக தேவனை ஆராதிக்க முடிந்தது. ඇයට පුළුවන් වුණා හරි ආකාරයෙන් දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා ஆமே. කරන්න. இல்லாட்டி இங்க இருந்து எவ்வளவு தான் ஆராதனை ஃபயரா வந்தாலும், ඒ නමුත් මෙතන ඉඳලා කොච්චර තමයි எவ்வளவு பாடல பாடினாலும், කොච්චර ගීතයක් எப்படித்தான் ගායනා ஆராதிங்கன்னு சொன்னாலும், මෙහෙම නමස්කාර කරන්න எப்படித்தான் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசினாலும் මේ තරම් වචන දරා කතා කරත් மாற்றம் இருக்காது. වෙනස් වීමක් ஏன்னா තියෙනවා. டைரக்டா அது அங்க போகல. මොනවාදිවත් ඒක කෙලින්ම එයාට இங்க යන්නේ නැහැ. பிசாசு மடக்கி வச்சிருக்கிறான், මෙතන යක්ෂයා යාලව වසංගන கட்டி තියෙනවා. வச்சிருக்கிறான். බැඳුම් කරන්නට පත් அது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது ஆண்டுடைய காரியங்கள். දෙවියන් වහන්සේගේ දේවල් වෙන කොහේ පැත්තකට அப்ப හරි உங்க යනවා. வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், ඔබලගේ ජීවිතේක உங்க ආශිර්වාද வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வர வேண்டும் ඔයාලගේ என்றால், ජීවිතේ නිදහසක් හම්බෙන්න ඕන. முதல்ல நீங்க விடுதலை அடைந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். ඔයාලා ඉස්සලා නිදහස් වෙලා කෙලින් ඉට ගන්න ඕන. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தேவனை தரிசிக்க கூடிய
நிலைமை வர வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබ දර්ශනය කරන්න ඕනේ. சரியாக நின்று தேவனை ஆராதிக்கிற அந்த நிலவரம் வர வேண்டும். හරි ආකාරයෙන් කෙලින් හිටගෙන දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න පුළුවන් තත්වයක් ඇති වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. இவள் விடுதலையான உடனே මෙයා නිදහස් වුණායින් පසු கூனி இல்ல இப்ப. දැන් කුද නැහැ. ஆமென். 18 வருஷம் கூனி. අවුරුදු 18ක් ඇය කුද இப்ப ස්ත්‍රියක්. நிமிர்ந்து நிக்கிறாங்க. දැන් එයා කෙලින් හිටගෙන நல்லா ஆராதிக்கிறாங்க. හොඳට නමස්කාර කරනවා. ஹalleluya. හalleluya. நாங்க சபையில எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? අපි සභාව තුළ කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනේ? பாக்குறதுக்கு ஒருவேளை கூனி மாதிரி இல்லாமல் இருக்கலாம். අපි බැලුමට කුද කට්ටිය වගේ නැති වෙන්න சரீர பிரகாரமாக ரொம்ப ஸ்டெடியா தான் நிக்கிறோம். අපි ශාරීරික ප්‍රහාරයෙන් ඉතා කෙලින් ඉන්නවා. ஆனா உள்ளுக்கு நிலைமை எப்படி இருக்குது? ඒත් ඇතුළාන්තය කොහොමද තියෙන්නේ? கூனி போய் இருக்குது. අපි කුද වෙලා ඉන්නේ. ஆண்டவர் சொல்றார் உங்களை விடுதலையாக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ இயேசு கிறிஸ்துவினுடைய கைகள் உங்கள் மீது வைக்கப்பட்டால், දෙවියන් වහන්සේගේ දෑත් ඔබට මත තැබුවා නම්, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களை தொட்டால், දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ වැල්ලුවොත් உங்களுடைய சூழ்நிலை மாறும். ඔබගේ වාතාවරණ වෙනස් ஆமென். වෙනවා. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. අත්කොල සන්නාදයක් දීලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් சபையிலே தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? සභාවේ දේවදරුවන් කොයි ආකාරයෙන්ද ඉන්න ඕනේ? விடுதலையோடு நிமிர்ந்து நின்று தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். ඔබ කෙලින් හිටගෙන දෙවියන්ව නමස්කාර கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்சா පොඩක් හිතලා බලන්න හැමෝම මේ ආකාරයෙන් නමස්කාර කරොත් ஆராதனை எப்படி இருக்கும்? අපේ නමස්කාරය කොයි ආකාරයෙන් பரலோகம் போல இருக்குமா இல்லையா? තියෙද නැද්ද? ஆமென். ආමේන්. இங்க ஒரு சிலர் ஃபயரா நிமிர்ந்து ஆராதிப்பாங்க. මේ සමහර කට්ටිය කෙලින් හිටගෙන හොඳට නමස්කාර ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? සමහර කට්ටිය කොහොමද ඉන්නේ? அந்த கூனிய மாதிரி ඒ කුදේ ස්ත්‍රිය முடங்கி போன நிலைமை. එයාලා ඒ விடுதலை இல்ல. නිදහසක් ஸ்டெடி නෑ. ஆவிக்குறாருக்குள்ள நிக்கவே முடியல. ආත්මික ප්‍රකාරයෙන් කෙලින් හිට ගන්න බෑ. தள்ளாடுது. එයාලා වැටෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அப்ப என்ன நடக்கணும்? ඒ නිසා මොකක්ද වෙන්න ரொம்ப ඕනේ? கஷ்டம் கொட்டாவி போய் தூக்கம் வந்து அப்பா 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 ரொம்ப கஷ்டத்துல ஆராதிக்கணும். ගොඩාක් අමාරුවෙන් ඒ කාර්යයෙන් ඈනුම් ගිහිල්ලා නිදිමත වෙලා අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எப்படி ஆராதிக்க வைக்க விரும்புறாரு? දෙවියන් වහන්සේ කොහොමද නමස්කාර කිරීමට Steady ஆ நின்று. වෙන්නේ? කෙලින් හිටගෙන ஒரு ஃபயராக ඒ ගින්දර ஒரு விடுதலையோடு නිදහසෙන් தேவனை යුතුව நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது දෙවියන් වහන්සේ අපි அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ඒක අපිට நாங்க இன்னொரு ආශිර්වාදයක් சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். අපි තවත් அப்போஸ்தலர் புத்தகத்திலே கிரியாபத்தே ක්‍රියා පොතේ 3வது அதிகாரத்திலே තුන්වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதல் 2 வசனங்களை. අපි අරගම පළවෙනි அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் ක්‍රියා පොතේ තුන්වෙනි முதல் පරිච්ඡේදයේ 2 வசனங்கள். පළමුවට තිබෙන වචන பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே 164வது பக்கம் අලුත් ගිවිසුමේ 164 වෙනි පිටුව. வாசிப்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிறீங்களா? ஹalleluya. මේ ඉන්නවද? உற்சாகமாய் ஹalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. சத்தமா கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. ஆமென். ආමේන්. யார் ஆலயத்துக்கு போறாங்க? කවුද දැන් දේවස්ථානෙට යන්නේ? என்ன டைம்ல போறாங்க? කොයි වෙලාවෙද යන්නේ? 10 மணிக்கு ஆராதனை, 10ට නමස්කාරය පටන් ගන්නවා. 12 மணிக்கு போறாங்களா? 12ටද යන්නේ. சரியாக 9ஆம் மணி நேரம் ஆராதனைக்கு டைமுக்கு போறாங்க. එයාලා ඒ නමස්කාරයට ඉත ඒ නියමිත ஜெப වෙලාවට යනවා. வேளையாகி 9வது மணி நேரத்திலே එයාලගේ යාඥා වෙලාව 9 වෙනි පැයේදී அவர்கள் என்ன செய்தார்களா? එයාලා මොකක්ද කරන්නේ? பேதுருவும் யோவானும் පේත්‍රුස් නා යෝහන් எங்க போறாங்க? කොහෙද යන්නේ? பேசுங்க எங்க போறார்கள்? කොහෙද යන්නේ? தேவாலயத்துக்கு போகிறார்கள். ඔහු දේවස්ථානයට යනවා. அங்க என்ன நடக்குது? அடுத்த வசனத்துல ඒ මොකක්ද සිදු වෙන්නේ? சப்பானியான ஒரு மனுஷனை කොරව සිටින එක්තරා මිනිහෙක් என்ன செய்தார்களாம்? சுமந்து கொண்டு வந்து ඔවුන් වඩාගෙන ඇවිත් எங்க வைக்கிறார்கள்? කොහෙද ඔවුන් තියන්නේ? சொல்லுங்க, எங்க வைக்கிறாங்க? කොහෙද තියන්නේ? தேவாலயத்தின் வாசலிலே. ඔව් දේවස්ථානයේ දොරකොඩ තබනවා. என்னத்துக்காக வைக்கிறாங்க? මොකක් නිසාද එහෙම කරන්නේ? சுகம் கிடைக்கிறதுக்காகவா? සුවය ලැබෙන පිණිසද? எதுக்கு வைக்கிறாங்களா? මොකක් නිසාද? பிச்சை கேட்கும்படியாக. ඒ වගේම හිඟා ගන්නට ஆமென். තියෙනවා.
இல்ல இது திடீர்னு நடக்கிற காரியம் அல்ல. මේක ඊට ඉක්මනින් ෂණික පැවතෙන කාර්යයක් வசனம் சொல்லுது නෙවෙයි. நாடோறும் ஒவ்வொரு நாளும் அவனை அப்படி கொண்டு வந்து வைப்பாங்க, சரியா ஆக்கள் ஆராதனைக்கு வார போற டைம்ல. මෙයාව හැම නමස්කාරයට දිනයකදීම ඔවුන් මේ ආකාරයෙන් ඔහු තිබෙනවා ඉඟා කැනීම පිණිස. ஆமே. ஆமென். எங்க கொண்டு வந்து வைப்பாங்களா? කොහෙද යව තබන්නේ? ஆலயத்துக்குள்ளயா வாசல்லையா? දේවස්ථානයේ තුලද එළියේද? என்னத்துக்காக வைக்கிறாங்க? මොකක් සඳහාද பிச்சை තිබන්නේ? கேட்கும்படியாக. ඔහු ඉඟා කන්නා அவன் පිණිස. தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஒரு சப்பானியா இருக்கிறான். ඔහු දරු කුසේ තුල ඇවිත් ඉපදුනේ ඉඳලම ஒரு ඔහු කොරව 40 ஆண்டு හිටියා. காலமாக அவன் ஒரு சப்பானியா இருக்கிறான். අවුරුදු 40ක් තිස්සේ ඔහු කොරව හිටියා. ஹalleluya. හලෙලූයා. அப்பதான் அங்க யாரு வராங்க? එතකොට ඒ ස්ථානෙට කවුද එන්නේ? பேதுரும் யோவானும். පේත්‍රුස් සහ යෝහාන්. எல்லார்ட்டையும் கை நீட்டுற மாதிரி இவங்கள்ட்டையும் கையை நீட்டுறாரு. එයා හැමෝගෙම ඉඟා කන්න ආකාරයෙන් මේ දෙදෙනාටද අත විවර කරා. அப்பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? එතකොට මෙයාලා මොකක්ද வாசிங்க 6ஆம் வசனத்திலிருந்து. 6වෙනි පදයේ සිට කියවන්න. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? කොලසන්න අධ්‍යයතල දෙවියන් වහන්සේ නාමයේ මහිමයට පත් කරමු. பேதுரு யோவான் என்ன செஞ்சாங்க? පේත්‍රුස් සහ යෝහාන් මොකක්ද කරේ? அவங்ககிட்ட இருந்த காசுல ஒரு 500 ரூபாவை கொடுத்தாங்க. ඔවුන් ළඟ තිබුණ මුදල් වලින් රුපියල් 500ක් ඔහුට දුන්නා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அப்ப என்ன செஞ்சாங்க? එහෙනම් මොකක්ද කරේ? பரவாயில்ல, விசுவாசி தெளிவா இருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? මොකක්ද කරේ? தூங்கி இருந்தீங்கன்னா ஆமென் சொல்லி இருப்பீங்க. නිදාගෙන ඉඳලා තිබ්බනම් ඔයාලා අනිවාර්යෙන් ආමේන් කියනවා. ஹalleluya. හලෙලූයා. என்ன சொன்னாங்க? එතකොට පේත්‍රුස් සහ යෝහාන් මොකක්ද வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, මා ළඟ රන් හා රිදී නැහැ. என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன் என்று මගේ ළඟ சொல்லி තියෙන දේ මම ඔබට දෙන්නම් என்ன කියලා. சொன்னார்கள்? මොකක්ද කිව්වේ? இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිට ඇවිදින්නයි කිව්වා. ஆமென். ආමේන්. உடனே என்ன நடந்துச்சாம்? මොකක්ද ඒක ක්ෂණික සිදු වුණේ? ஆண்டவருடைய வல்லமையினாலே அவனுடைய கைகள் கால்கள் பலன் கொண்டது. දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් බලයෙන් ඔහුගේ පාද හා ඇස්වත් සවි වුණා. என்ன செய்தார் அவர்? ඔහු මොකක්ද 8ஆம் කරේ? வசனத்துல என்ன வாசிச்சோம்? අපි 8වෙනි පදේ මොකක්ද කිව්වේ? குதித்து எழுந்து நின்று நடந்தால். ඔහු පණ නැගී කෙලින් සිට நடந்து குதித்து பார்க்கிறான். ඇවිදිමින්ද පැනමින්ද බලනවා. ஆமென். ආමේන්. ஏன்னா அவன் எவ்வளவு காலம் நடக்க முடியாம இருக்கா, இப்ப இருந்து මන්ද කිව්වොත් ඔහු කොච්චර කාල එහෙම කොරව සිටියාද? தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து அவன் நடக்காத ஒரு ඔහු மனுஷன். මව කුසේ ඉඳලා උපත දරුවෝ දවසේ ඉඳලා அவனுடைய ඔහුට கால்கள் ඇවිදින්න நிலத்துல බෑ. வச்சிருக்க மாட்டான். ඔහු ඔහුගේ පාද இந்த அனுபவம் அவனுக்கு புதிதா இருக்கிறது. මේක ඔහුට අලුත් අත්දැකීමක් அவன் වුණා. என்ன செஞ்சானா? ඔහු මොකක්ද කරේ? சொல்லுங்க, என்ன செஞ்சு பாக்குறாரு? මොකක් මොනා කරලාද நடந்து බලන්නේ? நின்னு பாக்குறாரு, එයා හිටගෙන බලනවා, நடந்து பாக்குறாரு, ඇවිදලා බලනවා, குதித்து பாக்குறாரு. පැනලා බලනවා. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ඔහුට ඒක මහත් ලොකු සතුටක්. ஆமென். ආමේන්. இவனுடைய என்ன இருந்துச்சு? ඔහුට මොනවාද තිබ්බේ? நான் සිතුවිල්ල. ஒரு சப்பானி, මම කොරව நான் எப்பயுமே ஒரு சப்பானி தான். මම හැම විටම කොරව මිනිස්සේ. நான் ஆலயத்துல வந்து எங்க இருக்க வேண்டிய ஒரு ஆள்? මම දේවස්ථානයේ කොහෙද ඉන්න ඕනි කෙනෙක්ද? வாசல்ல. දොරකොඩ. வாசல்ல இருந்து பிச்சை கேட்டா சரி. මම දොරකොඩ ඉඳලා ඉඟා කෑවොත් හරි. ஆமென். ආමේන්. ஒருவனும் அவனை ஆலயத்துக்குள்ள கொண்டு போகல. කවුරුත් ඒව දේවස්ථානය තුල රැගෙන அவன் ආවේ නැහැ. ஒருவேளை அவன் அநேக காலங்களாக இந்த ஆராதனையின் சத்தத்தை அவன் கேட்டிருப்பான். ඔහු ගොඩාක් කාල සිට මේ නමස්කාරයේ ශබ්දය උට ඇහිලා ඇති. வசனம் போதிக்கிறதை கேட்டிருப்பான். මේ වචනය මෙනෙහි කරන එක උට ඇහිලා ඇති. ஆமென். ஆனா எப்படி இருக்கிறான் அவன்? ඒත් මොකක්ද උනේ? அவன் ஒரு முடவனாய்த்தான் இருந்தான். ඔහු කොරව වුණ මිනිසෙක් ලෙස. ஹalleluya. ආමේன். தேவனுடைய வல்லமை அவனை தொட்ட பொழுதிலே දෙවියන් වහන්සේගේ බලය ඔහුට අත්විඳින්නයින් அவனுக்கு என்ன පසුව வருது? ඔහුට මොකක්ද වෙන්නේ? சொல்லுங்க, என்ன வந்துச்சு? මොකක්ද ஒரு වෙන්නේ? விடுதலை அவனுக்கு வந்தது. ඔහුට නිදහසක් ලැබුණා. அவனுக்கு சுகம் வந்தது. ඔහුට සුවය ලැබුණා. அவன் குதித்தான், நடந்தான், எல்லாம் செஞ்சான். சரி, முக்கியமா இன்னொரு காரியத்தை செய்யறான். ඔහු ඇවිද්දා පැනලා බැලුවා. ඒ වගේම තවත් විශේෂ අවශ්‍ය දෙයක් කරා. முக்கியமா 2 காரியத்தை செய்யறாரு. ඔහු අවශ්‍ය කාරණා දෙකක් කරා. என்ன சொல்லுங்க பாப்போம்? මොකක්ද කියන්න බලමු. 8ஆம் வசனத்துல கடைசி பகுதியில 8වෙනි පදයේ අන්තිම කොටස. என்ன செய்தானா? මොකක්ද කරේ? தேவனை துதித்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් அவர்களோட கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். ඔවුන් සමගද දේව මාලිගාවට ඇතුල් වුණා. எத்தனையோ வருஷமா எங்க இருக்கிறான்?
අවුරුදු කීයක් පටන් ஆலயத்துல வாசல்ல දේවස්ථානයේ දොරකොඩ உள்ளுக்கு போய் ஒரு அனுபவத்தை ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெறல. ඔව් ඇතුළට ගිහලා එක අත්දැකීමක් හා ආශිර්වාදයක් ලබා ஆண்டவர் ගත්තේ அவன் නෑ. ஆராதிக்க இல்ல. ඔව් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරේ නෑ. ஆமே ஏதோ சத்தம் விளங்குது, හැබැයි යම්කිසි ஆனா සද්දයක් அவனால ඇහෙනවා. ஆராதிக்க முடியல. ඒත් ඔහුට බැරි වුණා දෙවියන් அவனால වහන්සේට உள்ளுக்கு නමස්කාර போக කරන්න. முடியல. ඔහුට බැරි වුණා ඇතුළට යන්න. அவன் ஒரு கட்டப்பட்ட ஒரு சப்பானியாக வாசல்ல தான் இருந்தான். ඔහු බැඳුම් වලට ලකුණු කොර වූ මිනිසෙක් ලෙස ஆனால் හිටියා. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ඒ දෙවියන් වහන්සේ මොකක්ද இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவன் சுகத்தை விடுதலை பெற்ற பொழுது දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඔහු සුවය හා இப்ப ගැලවීම என்ன வருது அவன் வாயில? ඔහුගේ කටේ මොකක්ද එන්නේ? சொல்லுங்களேன். තුදි. தேவனை ஆராதித்தானா இல்லையா? දෙවියන් වහන්සේට නමස්කාර எத்தனை பேர் சொல்றீங்க ஆராதிச்சானு? කී දෙනෙක් ඉනවද නමස්කාර ஆராதிக்கிறானா? නමස්කාර விடுதலை வந்தோட ஆராதனை வருதா? නිදහස ලැබුණම නමස්කාරය கட்டு එනවද? உடைஞ்சோட ஆராதனை வருதா? බැඳුම් ගැලවුණු පස්සේ නමස්කාරය එනවද? ஆமே ආමේන්. அல்லேலூயா. சில හalleluya. நேரத்துல நம்மள ஆராதிக்க முடியாம பிசாசு கட்டி வச்சிருப்பான். සමහරක් වෙලාවදී නමස්කාර කරන්න බැරි ආකාරයෙන් දක්ෂව අපි மத்த බැඳලා எல்லா තියෙනවා. வேலையும் உற்சாகமாய் අපි செய்வோம். අනිත්කෝ දේවල් සෑම දෙයක්ම ஆனா ஆராதிக்க සෞඛ්‍යයෙන් வந்தா කරනවා. தூக்கம் வரும். ඒත් නමස්කාරයට આવත් අපිට නිින්ද ஆராதிக்க යනවා. வந்தா சோர்வா இருக்கும். ඒ වෙලාවේදී අපිට කලාත්මක சர்ச்சுக்கு ගතියක් வந்தா එනවා. வசனத்தை கேட்க முடியாது. අපි දේවස්ථානෙට පැමිණිට අපිට දේව වචනෙට අහුම්කම් දෙන්න බෑ. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. இவன் விடுதலை பெற்ற பிறகு නිදහස ලැබුවාට පසුව ஒண்ணு அந்த பெண் தேவாலயத்துக்குள்ள இருந்தும் கட்டப்பட்டிருந்தால், එකක් ඒ ස්ත්‍රිය දේවස්ථානයේ තුලදීම බැඳුම් වලට ලක් වුණා. இவன் அநேக வருஷமா ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தின் வாசல்ல இருந்தும் அவன் ஒரு விடுதலை இல்லாமல் தான் இருந்தான். මේ කොර වූ මිනිසයා අවුරුදු කිහිපයක් දේවස්ථානයේ දොරකොඩ සිටියත් ඔහු නිදහස ලැබිලා තිබෙන්නේ නැහැ. அல்லேலூயா. Hallelujah. இப்ப தேவ வல்லமை தொட்டு விடுதலை பெற்ற பிறகு දෙවියන් වහන්සේගේ බලය ප්‍රකාරයෙන් ඔහු නිදහස ලැබුවාට පසුව என்ன செய்யறாரா? මොකක්ද කරන්නේ? சுகமா இருக்கிறது மட்டுமில்ல, සුවයෙන් ඉන්න එක විතරක් என்ன නෙමෙයි. செய்யறாரு? මොකක්ද කරන්නේ? தேவனை ஆராதிக்கிறாரு. ඔහු දෙවියන් වහන්සේට சத்தமா නමස්කාර சொல்றாங்க, කරනවා. சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? ඔහු මොකක්ද කරන්නේ? என்ன செய்கிறார்? මොකක්ද කරන්නේ? நன்றாக தேவனை ஆராதித்துக் கொண்டு ඔහු හොඳට දෙවියන් වහන්සේ නමස්කාර කරලා வீட்டுக்கு ஓடிட்டான். ගෙදරට දිව්වා. ஆமே ආමේන්. அப்படியா? එහෙමද? எங்க போறாரு? කොහෙද යන්නේ? வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ මොකක්ද தேவனை කියන්නේ? ஆராதித்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා அவர்களோட කරමින් கூட என்ன செய்தானா? ඔහු ඔවුන් සමග தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். දේව මාලිගාවට ඇතුල් වුණා. இவ்வளவு நாள பிரவேசிக்க முடியல. මෙච්චර දවස් ඔහුට ඇතුල් වෙන්න ஒருவேளை බෑ. அவன் சப்பானியா இருந்து கூட அவன் சொல்லல, என்னை கொண்டு போய் ஆலயத்துக்குள்ள உட்கார வைங்கன்னு. එයා කොර වෙලා හිටපු මිනිහෙක් ආකාරේ ඔහුද කිව්වේ නෑ මාව ගිහලා දේවස්ථානය තුල වාඩි ஏன்னா කරන්න அவனோட කියලා. நோக்கம் என்னது? ඔහුගේ දැක්ම ஆண்டவருடைய කුමක්ද? காரியங்கள் அல்ல, දෙවියන් වහන්සේගේ දේවල් නෙමෙයි. விடுதலை அல்ல, නිදහස නෙමෙයි. சுகம் அல்ல. සුවය නෙමෙයි. என்ன வேணும்? මොකක්ද ඕනේ? நான் சப்பானியா இருக்கனால ஏதாவது பணம் வேணும். මං කොරව ඉන්න නිසා මට කීයක් හරි මුදල් ඕනේ. பிசாசு சில நேரம் நம்மளை எப்படி வைக்க விரும்புறான்? යක්ෂයා සමහර විට අපිව කොයි ආකාරයෙන්ද நான் තබන්න කැමති. பேசிக்கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய பக்கமாக. අපි දැන් කතා කරගෙන ඉන්නේ අපේ ආත්ම පැත්තෙන්. ஆமே. ආමේන්. பிசாசு எப்படி வைக்க விரும்புறான்? යක්ෂයා අපිව කොහොමද තබන්න කැමති වෙන්නේ? ஆவிக்குரிய பக்கம் ආත්මික கைய පැත්තේ கால எல்லாம் முடக்கி අපේ කකුල් ඔක්කොම කොරවල ආකාරයෙන් என்ன செய்ய விரும்புறான்? මොකක්ද நீ කරන්නේ? ஆராதிச்சிராத, ඔබ නමස්කාර நீ කරන්න வாயை එපා. திறந்துராத, ඔබ කට අරින්න நீ එපා. ஆலயத்துக்குள்ள போயிராத, ඔබ දේවස්ථාන තුලට நீ යන්න விடுதலையை එපා. பெற்றிராத. ඔබ නිදහස ලබන්න நீ එපා. அப்படியே அவனை கட்டி வைக்க விரும்புகிறான். ඔව් කැමති වෙනවා අපි அந்த ඒස බැඳලා அந்த තියන්න. கூனி என்ன எப்படி இருந்தால் ඒ කුදේ ස්ත්‍රිය இங்க කොහොමද உள்ளுக்குள்ள සිටියේ? போயிட்டா, ඒ ඇතුළට ගියා. ஆனாலும் எப்படி இருக்கா? ඒ නමුත් කොහොමද සිටියේ? சிலர் வெளியே அப்படி இருக்கிறாங்க, සමහර කටිය එළියේදී ඒ විදියට ඉන්නවා. சிலர் உள்ளுக்கு வந்த பிறகும் அப்படி இருக்கிறாங்க. සමහර කටිය දේවස්ථානට ඇතුළට ඇවිල්ලාද ඒ වගේ ඉන්නවා. ஆமே. ආමේන්. கூனியா தான் இருக்கிறாங்க, කුද ලෙස තමයි மடங்கி தான் இருக்கிறாங்க, ඔවුන් කුද ලෙස ඉන්නවා. நிமிர்ந்து பார்க்க முடியல, කෙලින් ඔවුන්ට தேவனுடைய බලන්න முகத்தை බෑ. பார்க்க முடியல, දෙවියන් වහන්සේගේ මුහුණ தேவனை දකින්න බෑ. ஆராதிக்க முடியல, දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා ஒரு කරන්න බෑ. கட்டப்பட்ட ஒரு நிலைமை. ඔවුන් බැඳුම් වලට ලක් වෙනවා. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய விடுதலை தேவை. ප්‍රේමවන්තයනි මේ විදිහ ආකාර කට්ටියට දෙවියන් වහන්සේගේ නිදහස අවශ්‍යයි. ஆமே. ආමේන්. தேவையா இல்லையா? අවශ්‍යද නැද්ද? ஆண்டோடைய வல்லம் உங்க மேல வந்துச்சுன்னா, ස්වාමීන් වහන්සේගේ බලය ඔබට அவருடைய ආවනම් கரத்தை உங்க மேல வச்சாருன்னா, දෙවියන් වහන්සේ ඔහුගේ දෑත ඔබට நீங்க තිබුණා விடுதலை නම් ஆவீங்க. ඔබ නිදහස ලබනවා. அப்புறம் இங்க இருந்து கத்த தேவையில்ல, ඒ ඊට පස්සේ අපි මෙතන ඉඳලා කෑ இங்க ගන්න இருந்து අවශ්‍ය சொல்ல தேவையில்ல, මෙතන ඉඳලා කියන්න අවශ්‍ය உங்களால නැහැ. சும்மா இருக்க முடியாது. ඔයාලට නිකන් ඉන්න බෑ. ஆமே. ஆமென். இங்க பேதுரு யோவானு சொன்னாங்களா, இப்போ உனக்கு சுகம் கிடைச்சிட்டு நீ ஆராதி ஆராதி ஆராதின்னு சொன்னாங்களா? මේ ස්ථානයේදී පේත්‍රුස් සහ යෝහන් කිව්වද ඒ කොර වුණ මිනිස්යාට ඔබට දැන් සුවය ලැබෙනවා ඔබ ප්‍රශංසා කරන්න කියලා. ஆமே. ஆமென். சேர்ச்சுக்கு வா வான்னு இழுத்தாங்களா? දේවස්ථානයට එන්න කියලා ඕන නැද්ද? வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ කුමක්ද? அவனே துதிக்கிறான்.
එයාම அவனே ஆராதிக்கிறான், එයාම නමස්කාර அவனே அவர்களோட ஆலயத்துக்கு போறான். ඔහුම යනවා ඔවුන් සමග එකතු වෙලා දේවස්ථානයට. ஆமே, ආමේන්. நாங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ කැමති අපි ඒ කාර්යයෙන් ඉන්න. ஆமே, ආමේන්. எப்படி இருக்கணும்? අපි කොයි ආකාරයෙන්ද ඉන්න ඕනේ? மடங்கி கூனியா இருக்கணுமா? අපි කුද වෙලා ඉන්න ඕනිද? சப்பானியா கட்டப்பட்டிருக்கணுமா? කොරව ඉන්න ඕනිද? எப்படி இருக்கணும்? අපි කොහොමද ඉන්න நல்ல ඕනේ? கைய காலை விரிச்சு நிமிந்து பார்த்து ஆராதிக்கிற ஜனங்களாக நாங்கள் අපි இருக்கணும். හොඳට ආත්ම සොලවලා කෙලින් හිටගෙන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න පුළුවන් ජනතාවක් ලෙසට ඉන්න ඕනේ. ஆமே, இந்த கையினால நிறைய வேலை செய்வோம். අපි මේ දෑත් වලින් ගොඩක් වැඩ කරනවා. எத்தனை பேர் செய்றீங்க? කී දෙනෙක් කරනවද? ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். පිරිමි වෙන්න පුළුවන්, ගැහණු වුණත් நிறைய வேலை செய்யறோமா இல்லையா? ගොඩක් වැඩ කරනවද නැද්ද? சேர்ச்சில வந்து அரை மணித்தியாலம் கையை தூக்கி வச்சிருக்க முடியுதா? දේවස්ථානයට ඇවිල්ලා පැය භාගයක් ඔබට දෑත් ඔසවගෙන ඉන්න පුළුවන්ද? முடியுதா? පුළුවන්ද? முடியுது இல்ல. බෑ. எவ்வளவு தூரம் நடக்கிறவங்களா இருப்போம். අපි කොච්චර දුර ඇවිදින வீட்டுல வேலை செய்யக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்கிறவங்களா இருப்போம். අපි ගෙදර වැඩ කරද්දි කොච්චර වෙලා හිටගෙන ඉන්නවද? சிலர் காலையில இருந்து அந்தி வரைக்கும் நின்று தான் வேலை செய்வாங்க. සමහර කටි උදේ ඉඳලා හවස වෙනකන් හිටගෙනම වැඩ කරන කට්ටිය சர்ச்சுக்கு ඉන්නවා. வந்தா හැබැයි ஒரு දේවස්ථානයේ மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ ஒரு மணி 2 மணித்தியாலம் நிக்க போறது இல்ல. ஒரு மணித்தியாலம் சொல்லுவோமே, පැයක් අපි හිටගෙන ඉන්නවා. இருக்க முடியுதா? ඉන්න පුළුවන් වෙනවද? முடியுதா? පුළුවන් ஏ வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே ஒரு ஆக்ஷன் கொடுத்து உட்காந்துருவோம். වැනිලා වැනිලා අපි එහෙම முடியல. වාඩි වෙනවා. බෑ. கஷ்டம். අමාරුයි. ஹalleluya. හalleluya. தேவனை ஆராதிப்பதிலே ஒரு விடுதலை தேவை. දේවයන් වහන්සේව නම දෙන්න එක නිදහසක් අවශ්‍යයි. ஆமே, ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். මේ ස්ථානයේ සිටින සෑම දෙනෙක්ම දෙවියන් වහන්සේ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ප්‍රශංසා කරන්න. யாருக்கும் கட்டு இருக்க கூடாது, කාටත් බැඳුම් තියෙන්න யாருக்கும் ඕනේ. பலவீனம் இருக்க கூடாது. කාටත් දුර්වලකම් තියෙන්න ஒருவேளை ඕනේ. சரீர ரீதியாக நாங்கள் சில பலவீனங்களா இருக்கலாம், සමහරක් විට අපි ஆனால் ශාරීරික தேவனுடைய ප්‍රකාශයෙන් අපි ஆவியை நாங்கள் දුර්වල பெறும் பொழுது, ඒ දෙවියන් වහන්සේ தேவனுடைய අපි அபிஷேகத்தை ලබන நாங்கள் பெறும் பொழுது, දෙවියන් වහන්සේ අභිෂේකය අපි ஆண்டவருடைய ලබන சமூகத்தை நாங்கள் விடுதலையோடு அவரை ஆராதிக்கலாம். දේවස්ථානයේ තුල අපි நிமிர்ந்து அவரை பார்க்க முடியும். නිදාසේ හා அவருடைய வல்லமையை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். ඔහුගේ බලය අපි எங்களால දක්නට சும்மா පුළුවන්. இருக்கவே முடியாது. කාටත් නිකන් எங்களை ඉන්න யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. කවුරුත් අපිට බල කරන්න யாரும் අවශ්‍ය எங்களுக்கு නැහැ. சொல்லிக்கிட்டே வைன் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. කවුරුත් අපිට කිය කියා தானாய் நாங்கள் அந்த காரியங்களை செய்வோம். අපි අපේම ලෙස நாங்கள் எல்லாரும் தேவ சமுத்திர நாங்கள் எழுந்து